ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 73:23. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாபின் சங்கீதம் என்று பார்க்கிறோம். ஆசாப் தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரதிகூலங்களை சந்திக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அவருடைய வாழ்க்கையில் அநேக ஏற்ற தாழ்வுகள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலை. தினந்தோறும் அவன் வாதிக்கப்படுகிறான், தினந்தோறும் தண்டிக்கப்படுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் சொல்கிறான், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். Nevertheless, I am with you always, says Asaph, the one who wrote this psalm. Even though he had undergone a lot of troubles in his life, even though he had been punished or he had been chastened for his mistakes, he says, nevertheless, I am with you always, O Lord. நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைக்குள்ள போனாலும், கஷ்டத்துல போனாலும், நான் ஆண்டவரோடு எப்பொழுதும் இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். We need to analyze our life, whether we are always with the Lord in spite of all our troubles, all our chastisements in our life. We need to check our own life. He says, nevertheless, I am with you, Lord, always, because you hold on my right hand. When you are with God, He is going to hold your right hand. He is going to hold you by His right hand. That is the promise that God gives you. Whatever may be the problems you have been going through, whatever may be the sicknesses you have been going through, whatever may be the debts you are going through, nevertheless, rely on God, trust on God, always submit yourself to God. He will hold you with His right hand. He will lift you up with His right hand. He will bless you with His right hand. He will take care of you in every situations of your life with His right hand. He will wipe away all your tears with His right hand. அத்தனை பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வலதுகரத்தினாலே நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். There is strength in the right hand of the Lord. There is righteousness in the right hand of the Lord. So, you need to be with the Lord in all situations of your life. Peter and John were with the Lord. That is why God redeemed them out of prisons in their life. The people, those who were surrounding Peter and John, they testified they were with the Lord. So, the people around us also should testify about us that we were with the Lord. நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நம்மை பார்த்து இவர்கள் கர்த்தரோடு இருந்தவர்கள் என்று சொல்ல முடியுமா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறோம். நீர் உம்முடைய வலதுகரத்தினாலே எங்களை தாங்குகிறவர், உம்முடைய வலதுகரத்தினாலே எங்களை தப்புவிக்கிறவர், உம்முடைய வலதுகரத்தினாலே எங்களை தூக்கி நிறுத்துகிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு பிரியாமல் உமக்கு பிரியமாக உண்மை உள்ளவர்களாக உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக உம்மை பிரியப்படுத்த கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறோம். எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.